What if I said நீங்க ஜஸ்ட் உங்களுடைய ஆப் ஐடியாவை plain இங்கிலீஷ்ல மட்டும் டிஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதும், ஒரு fully working app, login, database, payments, hosting இப்படி எல்லாமே முடிஞ்சு மினிட்ஸ்ல லைவ் டிப்ளாய்மென்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். Yes, it is possible with this tool called Emergent AI. See, நீங்க இதுக்கு முன்னாடி கர்சர் யூஸ் பண்ணிருப்பீங்க, Lovable ட்ரை பண்ணிருப்பீங்க, maybe Cloud Code கூட யூஸ் பண்ணிருப்பீங்க. But the moment you try to add this login page, connect a real database or integrate Stripe payments, everything breaks. நீங்க திரும்ப hours கணக்கா எல்லாத்தையுமே டீபக் பண்ணணும். நீங்க டெக்னிக்கல் பர்சனா இருந்தா ஓகே, இல்லனா you will end up building something like a car without an engine. So எக்ஸாக்ட்டா இந்த ப்ராப்ளம் தான் இந்த எமர்ஜென்ட் AI டீம் சால்வ் பண்றாங்க. AI மாடல்ஸ் மந்த் ஆன் மந்த் ஸ்ட்ராங்கரா மாறிட்டே தான் இருக்கு. பட் யாருமே அந்த AI ஜெனரேட்டட் கோட ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்றது இல்ல. சோ இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னு டேட்டாபேஸ், ஆத்தென்டிகேஷன், பேமெண்ட்ஸ், ஹோஸ்டிங், டிப்ளாய்மென்ட் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு ஃபுல் டீம் ஆஃப் ஏஜென்ட்ஸை இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. One agent plans your architecture, one writes the backend, one works on the UI and one deploys. இந்த மாதிரி இந்த AI ஏஜென்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ரியல் இன்ஜினியரிங் டீம் மாதிரி ஒர்க் ஆகும். சோ இந்த வீடியோல இந்த அப்ளிகேஷன் எமர்ஜென்ட் AI யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரியல் டூலை பில்ட் பண்ணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நாங்க பில்ட் பண்ணியே காமிக்க போறோம். அண்ட் இந்த வீடியோ மூலமா நீங்க எப்படி இந்த எமர்ஜென்ட் AI டூலை அப்ரோச் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல பில்ட் பண்ணணும் அப்படின்றத கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Hi everyone, welcome you all to this session. ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் என்ன டூலை பற்றி பேச போகிறோன்றது உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏஐ ஃபீல்டில் ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கிளாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. அவங்க ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நிறைய டூல்ஸ் இந்த ஏஐக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஏஐ டூல்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ஏஐ கோச் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக ஆன்டி கிராவிட்டி பற்றி எல்லாம் பேசணும். ஸோ எப்படி ஒரு வெப் ஆப் வந்து இந்த ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஏஐ கோச் யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு டூலை பற்றி தான் பேச போகிறோம், which is Emergent AI. ஃபர்ஸ்ட் இந்த செஷனுக்கான அஜெண்டா நம்ம பார்த்தலாம். we are going to start with how to access this Emergent AI. எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறது, இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்துருவோம். and then how to build a full stack web app. ஒரு வெப் அப்ளிகேஷனை எப்படி ஒரு full stack web அப்ளிகேஷனை எப்படி இந்த Emergent AI குள்ள பில்ட் பண்ணலாம், இதுலேயே வந்து மொபைல் ஆப்ஸும் பில்ட் பண்ணலாம், அது எப்படின்றத பார்க்க போகிறோம். லேண்டிங் ஏஜ் பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். and then Wingman AI agent feature in action. ஸோ இது வந்து ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண ஒரு அப்டேட். இந்த Wingman வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட். இந்த ஓப்பன் கிளாட் கோவர்க்ஸ் இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் தான் இந்த Wingman. இப்போ நம்ம ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்றத இந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். and then at last we have a takeaway point. ஸோ இது தான் அஜெண்டா ஃபார் திஸ் செஷன். ஸோ without wasting any further time, we'll start with how to access Emergent AI. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் go to your Chrome, எமர்ஜென்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி எமர்ஜென்ட் சர்ச் பண்ணி இங்கே ஸ்பான்சர் ரிசல்ட் வருது. அது எல்லாமே தாண்டி போனீங்கனாலும் இந்த emergent.sh அப்படின்ற இந்த ஒரு சைட் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு காமிச்சிச்சுல, அந்த இடத்துல வந்து உங்களோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி க்ரோம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இல்லை மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி அப்படியும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காமிக்கும். இது வந்து பிளாக் தீமில் காமிக்கும், ஒயிட் தீமாவும் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் we have this ஆப் பில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் ஹோம் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 85% ஆஃப் அப்படின்னு இருக்குது. இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது you have this கிரெடிட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா per day you will have this credits. நீங்கள் போனீங்கன்னா 20 credits இருக்குது. இது வந்து அடிஷ்னல் கிரெடிட்ஸ். ஃப்ரீ கிரெடிட்ஸ் எவ்வளோனா 10 credits per day. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 கிரெடிட் தான் இருக்கும். நீங்கள் ஒரு வெப் ஆப் பில்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் கிரெடிட்ஸ் ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ அந்த கிரெடிட்ஸை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் இதை அப்கிரேட் பண்ணணும்னா பை கிரெடிட்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 249 per month. 249 per பண்ணிங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். for month you will have this 100 credits. ஸோ அதுவுமே 100 credits per month தான், அன்லிமிட்டட் கிடையாது. 100 credits தான். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மொபைல் ஆப் பில்ட் பண்ணுறதா, ஏன்னா ப்ரைவேட் ப்ராஜெக்ட் ஹோஸ்ட்
ஹோஸ்டிங், GitHub இன்டகிரேஷன், ஃபோக் டாஸ்க், எபிலிட்டி டு பை அடிஷ்னல் கிரெடிட். ஸோ இதெல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் அதுக்கு மேலே ப்ரோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13,599 per month. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி E2 ஏஜென்ட் சொல்லுவாங்க. E2 ஏஜென்ட்ஸ்னால் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரோ பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் தென் இட் காஸ்ட் 13,600 rupees அண்ட் தென் 750 credits per month உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக பில்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரீயாக எந்த அளவுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணி உங்களுக்கு வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ பிளான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ப்ரைசிங் பிளான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. ஏன்னா என்னோட நேமில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் ஃபுல் ஸ்டாக் ஆப். இங்கே வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்டாக் ஆப் தனியாக, மொபைல் ஆப்புக்கு தனியாக, அண்ட் தென் லேண்டிங் பேஜ் தனி, இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் ஆப் நாங்கள் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான டெமோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு டெமோ அப்ளிகேஷனை பாருங்கள். இதுவும் நாங்கள் கம்ப்ளீட்டாக எமர்ஜென்ட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண அப்ளிகேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா லேண்ட் ஜாப் ஸ்மார்ட்டாக வித் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்யூமெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ஜாப் லேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஒரு டெமோக்காக நாங்கள் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ட்ரை நவ் நான் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்குது, ரெஸ்யூம் அனலைசிஸ் இருக்குது, ஜாப் மேட்சிங் இருக்குது, ஏஐ ஜெனரேட்டர் இருக்குது. ஸோ இங்கே ரெஸ்யூம் அனலைசிஸ் போய் இங்கே போய் உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வந்துச்சு. நான் ஃபாஸ்ட் ரெஸ்யூம்னு கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துக்க அந்த ரெஸ்யூம்லேருந்து இது வந்து சாம்பிள் ரெஸ்யூம் தான் கொடுத்தேன், ஒரிஜினல் ரெஸ்யூம் கிடையாது. அந்த சாம்பிள் ரெஸ்யூம்ல வந்து டீடைல்ஸ் இங்கே ஃபாஸ்ட் பண்ணி கொண்டுருச்சு. இப்போ நேம் பார்த்தீங்கன்னா ஜான் டோ, அண்ட் தென் ஸ்கில்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், NLP, பைத்தன் அப்படின்ற மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது. டேட்டா ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் டேரெக்டாக இருக்குது, ரெஸ்யூம் கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் சிக்னல்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு என்டையர் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருக்குது. இப்போ ஜாப் மேட்சிங் போனால் எனக்கு என்னென்ன மாதிரி ஜாப் மேட்ச் ஆகுது, இங்கே ரன் மேட்ச்னு கொடுத்தாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வீக் ஃபிட், மேட்ச்டு ஸ்கில்ஸ், AI, NLP, பைத்தன், பார்ஷியல் மேட்ச் ஸ்கில்ஸ் வந்து ஃபாஸ்ட் API, மிஸ்ஸிங் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே வருது. ஜென்ரேட் பண்ணினா இங்கே போய் நீங்கள் கவர் லெட்டர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், கோல் DM ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ரெஸ்யூம் வந்து புல்லட் பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஜென்ரேட் இங்கே பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தா எனக்கு இங்கே ஒரு கவர் லெட்டர் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அண்ட் தென் சேவ் ஜாப்ஸ் எல்லாம் இந்த நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கவர் லெட்டர் பில்ட் ஆகி வந்து ஐம் எக்ஸைட்டட் டு அப்ளை ஃபார் தி சீனியர் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரிங் ரோல். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கவர் லெட்டர் பில்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கம்ப்ளீட்டாக எமர்ஜென்ட் ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நோவா பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் ஒன்று பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். கெட் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்ட்ஸ் இருக்குது, ஏஐ சேட்ஸ் இருக்குது. டேஷ்போர்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னா பெண்டிங் டாஸ்க், உங்கள் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், டாஸ்க் கம்ப்ளீட்டட், சேட் மெசேஜஸ், சேட் வித் நோவா, மேனேஜ் டாஸ்க் அப்படின்றது, டெய்லி இன்சைட்ஸ் இருக்குது. சேட் வித் நோவான்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கூட சேட் பண்ணிக்கலாம். உங்கள் பர்சனல் அசிஸ்டன்ட் கூட சேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். டாஸ்க் இருக்குது, இன்சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனல் ஏஐயும் நாங்கள் எமர்ஜென்ட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரிஸ் தட் ஃபீல்ஸ் லைக் அ சினிமா அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு பேஜ் இருக்குது. ஸ்டார்ட் யுவர் லான்ச், வாட்ச் ட்ரெய்லர், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவ். இந்த அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணி 3Ds எல்லாம் யூஸ் பண்ணி இந்த எமர்ஜென்ட் ஏஐயில் நம்ம சூப்பரான வெப் ஆப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெப் ஆப்ஸ் மட்டும் கிடையாது, மொபைல் ஆப்ஸுமே நம்ம இங்கே பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில வெப் ஆப்ஸ் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த எமர்ஜென்ட் ஏஐயோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆப் பில்டருக்கு போய்க்கிங்க. ஆப் பில்டர் போனதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் ஆப் இருக்குது, மொபைல் ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு, லேண்டிங் பேஜ் என்ன வேணால் இங்கே பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாட் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த மல்டிபிள் மாடல்ஸ் இங்கே இருக்குது. என்ன மாடல்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக கிளாடோட 4.7 ஓப்பஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா 4.5 சோனர் இருக்குது, 4.6 சோனர் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் மாடல்ஸ் இந்த இடத்துல இருக்குது. எந்த மாடல் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த இடத்துல பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி GitHub கூடயும் நீங்கள் வந்து இங்கே லிங்க் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ரெபாசிட்டரி, பப்ளிக் ரெபாசிட்டரி, இந்த மாதிரி நீங்கள் GitHub கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லேண்டிங் பேஜ் வேணுமா, அட்வான்ஸ்ட் ஆப்ஸ் வேணுமா, எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக பில்ட் பண்ணது. இதையுமே நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் this interfaces. இங்கே வந்து பேசிக்காக நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ண ஆரம்பித்தாலே இந்த இடத்துல இந்த ப்ராம்ப்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு ஆப்பும் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போதுமே இந்த ஒரே டூலை மட்டும் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணாமல்
ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண பார்த்துங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ChatGPT இருக்குது, Claude இருக்குது, Gemini இருக்குது, Grok AI இருக்குது, நிறைய ஏஐஸ் இருக்குது. இது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. இது எல்லாமே ஒரே டைமில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் வேறு சில ஏஐ யூஸ் பண்ணி எது பெட்டராக இருக்குது, ப்ராம்ப்டிங்க்கு எது பெட்டராக இருக்குது, எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் சூப்பராக கொடுக்குது, எந்த டூல் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் சூப்பராக கொடுக்குது, எந்த டூல் வந்து எனக்கு இமேஜ் சூப்பராக கிரியேட் பண்ணுது. ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்குது. எந்த டூல் உங்களுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் கொடுக்குதோ அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல டேரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணாமல் ChatGPT யூஸ் பண்ணி நான் ப்ராம்ப்ட் எடுக்க போகிறேன். இந்த டெக்னிக் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இன்னொரு டைம் நீங்கள் பாருங்கள். இப்போது என்னோட ChatGPTக்குள்ளே நான் போயிட்டேங்க. பார்த்தீங்கன்னா AI ரெஸ்யூம் ஜாப் மேட்சர் பிளாட்ஃபார்ம் கிவ் மீ தி ப்ராம்ப்ட் டு பில்ட் திஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் இந்த மாதிரி ஒன்லைனில் கொடுத்துருக்கேன்னா, ஆல்ரெடி நான் வந்து ப்ரோ பிளான் யூஸ் பண்ணியிருக்கேன். ChatGPT வந்து பெய்ட் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பெட்டர் மெமரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கேரக்டர் எப்படின்ற மாதிரி இந்த ChatGPT புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஃப்ரீ பிளானில் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்டான உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்காது. நான் ஆல்ரெடி என்னோட ChatGPT கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்கணும் மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குது. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும், அந்த வெப் அப்ளிகேஷனுக்குள்ள இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் இருக்கணும், இந்த மாதிரி பேக் எண்ட் இருக்கணும், எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேசிக்கான ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா பெட்டராக ப்ராம்ப்ட் பண்ண முடியும். இதர் நீங்கள் ChatGPT கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி கோடிங் எல்லாம் தெரியாது, ஸ்டாக் எல்லாம் தெரியாது, நீயோ ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணி எனக்கு டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆர் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் கோடிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களே டெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பிராண்ட் தீம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒன்லைன் கொடுத்த மாதிரி எனக்கு பியூட்டிஃபுல்லான ப்ராம்ப்ட் கிடச்சிச்சு. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ராம்ப்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோல் ப்ளே கொடுங்க. ஃபர்ஸ்ட் ChatGPT ரோல் ப்ளே கொடுங்க. நீ வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக ஆக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ரோல் ப்ளே கொடுங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா எமர்ஜென்ட்லையும் நீ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுங்க. எப்போதுமே ரோல் ப்ளே ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். பார்த்தீங்கன்னா சொல்ல மாதிரி அந்த ரோல் பிளேயும் கொடுத்துருக்கு. ஃபுல் ஸ்டாக் ப்ராடக்ட் இன்ஜினியர், UI UX டிசைனர் அண்ட் தென் AI SaaS ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி ஒரு ரோல் பிளே கொடுத்து மல்டிபிள் ரோல் பிளேஸ் ஒரே இடத்துல கொடுத்து எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு டீட்டெயில்டான கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ராம்ப்ட்டை நீங்கள் ஒரு டைம் வாசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் இந்த கொடுத்த ப்ராம்ப்ட்டை டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் வாசிங்க. உங்களுக்கு அப்போ புரிய வரும். ஸோ எந்த மாதிரி வெப் ஆப் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த நாலேஜ் உங்களுக்கு வரும். ஸோ என்னென்ன டெக்ஸ்ட் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி நமக்கு எத்தனை பேஜஸ் இருக்க போது, பேஜஸில் என்ன மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்க போது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இப்போ எமர்ஜென்ட் ஏக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ChatGPT வந்து எனக்கான ப்ராம்ப்ட் கேட்டேன். அந்த டீட்டெயில்டு ப்ராம்ப்ட்டை எடுத்துகிட்டு போய் என்னோட எமர்ஜென்ட் ஏகிட்ட நான் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபைனல் அவுட்புட் என்ன வரப்போது, ஜென்ரேட் த கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் வித் ஆல் ரிக்வயர்ட் ஃபைல்ஸ், கோட், ஸ்டைலிங், பேக் அண்ட் லாஜிக், டேட்டாபேஸ் மாடல் அண்ட் செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்து சூப்பரான ஒரு ப்ராம்ப்ட்டை இங்கே நான் கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ரன் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் மை கம்ப்ளீட் ப்ராம்ப்ட். இப்போ நான் ப்ராம்ப்ட் இந்த ஏஜென்ட் இங்கே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த எமர்ஜென்ட் ஏயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு ஒரு ஏஜென்ட் ஒர்க் ஆகும், பேக் எண்டுக்குன்னு ஒரு ஏஜென்ட் ஒர்க் ஆகும், UI UXன்னு ஒரு ஏஜென்ட் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தனித்தனியாக ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஆகி இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி எனக்காக ஒரு அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அது எப்படின்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட் ப்ராஜெக்ட், சில கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்க ஆரம்பிச்சு. ஸோ ஏஜென்ட் ஹேட் கொஸ்டின் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்குது. Claude 8ம் இதே மாதிரி மாடல் தான். Claude 8ம் நம்ம வந்து ஒரு டீட்டெயிலான ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ் ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா AI இன்டெகிரேஷன் விச் AI ப்ரொவைடர் would you like அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து Sonnet 4.5 நான் போய்க்கிறேன். ஸோ திஸ் பை எமர்ஜென்ட் யூனிவர்ஸ் LLM கீ நோ செட்டப் நீடட் அப்படின்னு கேட்குது. ஸோ செட்டப் எனக்கு தேவையில்லாதனால இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக நான் இதிலேயே போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் authentication which auth style, இங்கே வேணால் இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து ஆத்தன்டிகேஷன் கொடுத்துக்கலாம். எமர்ஜென்ட் கூகுள் சோஷியல் லாகின், ஸோ இங்கே வந்து எமர்ஜென்ட் கூகுள் சோஷியல் லாகின் நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எமர்ஜென்ட் அக்கௌண்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ரெஸ்யூம் ஃபைல் பாசிங், என்ன மாதிரி ரெஸ்யூம்ஸ் எல்லாம் இங்கே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஃபுல் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விஷுவல் வைப், எனி ஸ்ட்ராங் ப்ரிஃபரன்ஸ், நம்மகிட்ட ஃப்ரண்ட் எண்டுக்கான ஸ்ட்ராங் ப்ரிஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்குது. நம்ம எதுவும் கொடுக்கலாம்னா ஐ வில் பிக் அ டிஸ்டிங்டிவ் ப்ரீமியம் சாஸ் லுக் வித் டார்க் நேவி, பர்பிள், கிளே கிரேடியன்ட் அண்ட் கிளாஸ் மாஃபிசம் அந்த மாதிரி கொடுத்துருக்குது. ஸோ நான் இங்கே வந்து யோ விஷ் அப்படின்னா கொடுத்துட்டேன். சப்மிட். இந்த இடத்துல வேணா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இந்த டூல்ஸ் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா, ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்காக அவுட்புட் கொண்டு கொடுக்கும். ஸோ திஸ் டூல் இந்த ரன் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு இது 5 to 10 minutes எடுக்கும். இதை ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இதோட அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
டிசைன் ஏஜென்ட் ஒர்க் ஆகுது. நான் சொன்னாலும் ஆல்ரெடி இங்கே மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஆயிருக்குன்னா டிசைன் ஏஜென்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போது என்னோட யூஐயை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடு. ஸோ இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் ஏஜென்ட், பேக் அண்ட் ஏஜென்ட், மாதிரி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்து இது ஒன்றா ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி எனக்காக ஒரு அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் எமர்ஜென்ட் ஏஐ ஒர்க்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஏஜென்ட்லாம் ஒர்க் ஆகி முடிஞ்சிச்சு. டெஸ்டிங் ஏஜென்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அதுவே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிவியூ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சூப்பரான வெப் ஆப் இங்கே வந்து எனக்கு பில்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. இது வந்து ப்ரிவியூ. இன்னும் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆக இப்போ இந்த டெஸ்டிங் ஏஜென்ட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஃபுல் ப்ரிவியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் வெப் ஆப் இங்கே ரெடி ஆயிடுச்சு. கெரியர் மேட்ச் ஏஐ இங்கே சைன் இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரீ அனாலிசிஸ் இருக்குது. மேட்ச் ஒரு ரெஸ்யூம் டு எனி ஜாப் இன் செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோட எல்லா ஏஜென்ட்ஸும் ஒர்க் ஆகி இங்கே ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ப்ராம்ப்ட்டுக்கு அப்புறமா என்னோட ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஆகி நிறைய இன்டர்னல் விஷயம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அது பேக் எண்டில் அது நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்துலையும் நம்ம கேட்காது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோட டெஸ்ட் ஏஜென்ட் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. டெஸ்ட் பண்ணி கடைசியில் இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ வந்திருக்கு. இப்போது இது நீங்கள் டிப்ளாய் பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ரீயாக டிப்ளாய் பண்ண முடியாது. இது டிப்ளாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும். எதோ ஸ்டாண்டர்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைனா ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணணும். இதை பர்ச்சேஸ் பண்ணால் தான் இது உங்களால் டிப்ளாய் பண்ண முடியும். இப்போ வந்து ப்ரிவியூ நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஓப்பன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா இங்கே நியூ டேப்பில் ஒரு ப்ரிவியூ வருது. ஸோ ஃப்ரீ அனாலிசிஸ் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் காமிக்குது. எவ்ரி திங் யூ நீட் டு லேண்ட் டு நியூ ஜாப், ரெஸ்யூம் அனலைசஸ், ATS ஸ்கோர், ஸ்கில் கேப் டிடெக்ஷன், ஜாப் ஃபிட் ரிப்போர்ட், இந்த மாதிரி கம்ப்ளீட் எனக்கு கூறு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அனலைஸ் மை ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் கேட்குது. ஏன் லாகின் கேட்குதுன்னா ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி கேட்டுச்சு ஆத்தென்டிகேஷன் வேணுமா இல்லைன்னு. ஆத்தென்டிகேஷன் வேணும் கொடுத்தேன். எமர்ஜென்ட் அதோட அக்கௌண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருந்தேன். அதனால் இந்த இடத்துல லாகின் கேட்குது. இந்த மாதிரி செக்யூரிட்டியும் இப்போது இந்த இடத்துலேயே நம்ம பில்ட் பண்ணும்போது செக்யூரிட்டி வைஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான வெப்பாக பில்ட் பண்ணியிருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெமோவில் காமிச்சேன். அதே டெமோ மாதிரி தான் இதுவுமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு வெப் ஆப் இங்கே பில்ட் ஆயிடுச்சு. இதோட நீங்கள் கோடை பார்க்கணுனாலும் இன்னொரு லிமிடேஷன் நமக்கு இருக்குது. கோடை டைரெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது. இதோட கோட் நமக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். எதர் அந்த ஸ்டாண்டர்ட் ஆர் ப்ரோ பிளான் வாங்கணும். இந்த பிளான் வாங்கின மாதிரி தான் இதோட கோட் பேஸே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் கோட் பேஸை பார்க்கலாம். அந்த கோடை ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி இதாக சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் எமர்ஜென்ட் ஏஐ ஒர்க்ஸ் ஃபார் ஃபுல் ஸ்டாக் ஆப்ஸ். இதில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே இதில் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க. அதே மாதிரி மொபைல் ஆப்ஸும் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மொபைல் ஆப்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இதே ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ChatGPTக்கு போய் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்தால் I have my this one AI ஃபிட்னஸ் கோச் ஆப் கிவ் மீ தி ப்ராம்ப்ட் டு பில்ட் திஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒன்லைன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். எனக்கு டீட்டெயிலான ப்ராம்ப்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கும், இந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கும்னா ஒரு மொபைல் ஆப்புக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் தேவை அந்த ஸ்டாக் ஏற்ற மாதிரி அந்த மொபைல் ஆப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வந்திருக்கும். ஸோ இது வந்து டிஃபர் ஆயிருக்கும். ஸோ வெப் ஆப்புக்கும் மொபைல் ஆப்புக்கும் ப்ராம்ப்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து நான் ஒரே லைனில் கேட்டிருக்கேன். ஏன்னா மை ChatGPT இஸ் கஸ்டமைஸ்ட். எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஆக்ட் அஸ் அ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இங்கே வந்து ப்ராம்ப்ட் கேட்டீங்க. எனக்கு ஃபிட்னஸ் ஆப் இருக்குது. அந்த ஃபிட்னஸ் ஆப்க்கு வந்து எனக்கு ப்ராம்ப்ட் கொடு, நான் வந்து எமர்ஜென்ட் ஏஐல வந்து பில்ட் பண்ண போகிறேன், எனக்கு ப்ராம்ப்ட் கொடு நீங்கள் ChatGPT கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ப்ராம்ப்ட் கொடுக்கும். இதுவும் அந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குன்னு சொல்லி நான் ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த ஆன்டி கிராவிட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுத்துருக்கேன், அதாவது இனிஷியல் ப்ராம்ப்ட் ChatGPT எப்படி நான் ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். இதே நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட இந்த மொபைல் ஆப் போய் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு மொபைல் ஆப் கிரியேட் ஆகி வந்துடும். ஸோ இதோட ப்ராசஸ் எல்லாம் சிமிலர் தான். இந்த இடத்துல எப்படி எனக்கு ஒரு ப்ரிவியூ காமிக்குது, அதே மாதிரி நீங்கள் மொபைல் ஆப் பில்ட் பண்ணும்போதும் அந்த சைடில் ஒரு ப்ரிவியூ காமிக்கும். அதாவது மொபைல் சைஸில் உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ காமிக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டிப்ளாய் பண்ணி வேணும் உங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். பட் டிப்ளாய் பண்ணணும்னா யூ நீட் டு பர்ச்சேஸ் திஸ் பிளான். ஓகே, ஸோ இது தான் ஃபுல் ஸ்டாக் ஆப் பில்ட் பண்ணுறதும் மொபைல் ஆப் பில்ட் பண்ணுறதும். லேண்டிங் பேஜும் அதே மாதிரி தான். ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான லேண்டிங் பேஜ் பில்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ChatGPT இருந்து ப்ராம்ப்ட் எடுத்து எமர்ஜென்ட் ஏஐ கொடுத்தேன், எனக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு. இதே மாதிரி தான்
ஆன்டிகிராவிட்டை கொடுத்தாலும் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஜெமினைட்டை கொடுத்தாலும் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், கிளவுட்டை கொடுத்தாலும் எனக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும், சாட்ஜிபிட்ட அதே சாட்ஜிபிட்டை கொடுத்தாலும் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குமே. அப்போ இத்தனை டூல்ஸ் இருக்குது, எதை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த டூல் எப்படி அவுட்புட் கொடுக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த டூல் அவுட்புட் கொடுக்குது, எதில் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எந்த டூல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எமர்ஜென்ட் ஏஐயில் இந்த வெப் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் கேன்வாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஆன்டி கிராவிட்டியில் அந்த ஸ்டெப்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த டூலில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியுது, எந்த டூலில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தான் தெரியும். அதனால் இது எல்லா டூலையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டூலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த டூலில் இந்த மாதிரி ஆப்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே லிமிடேஷன்ஸ் டூல் கிடையாது, லிமிடேஷன்ஸ் ஆர் இன் யுவர் மைண்ட். நீங்கள் மைண்டை தெளிவாக வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு வேணுன்ற தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணியே இந்த டூல்ஸ் மூலியமாக உங்களை வாங்கிக்க முடியும். இப்போது இந்த வெப் ஆப்பை பில்ட் பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக் ஆப் பில்ட் பண்ணலாம், அதே மாதிரி மொபைல் ஆப், லேண்டிங் பேஜ், இதெல்லாமே எப்படி பில்ட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னொரு விஷயத்த சொன்னீங்களே, விங்மேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்களே, அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பில்டர் பக்கத்துலேயே இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விங்மேன் போயிடும். ஸோ திஸ் இஸ் விங்மேன். ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு புது விங்மேன் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எம்டி பேஜ் வரும். ஹே ரியலி கிளாட் யூ ஆர் ஹியர் அண்ட் தி ஃப்ரெண்ட் ஹூ கிளியர்ஸ் யுவர் இன்பாக்ஸ் வைல் யுவர் ஸ்லீப் ஹேஸ் டுமாரோ ஃபிகர்ட் அவுட் பிஃபோர் யுவர் அலார்ம் goes off and notices when your flight's price drops, want to throw something at me or pick one to try அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. இது நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இமெயில்ஸ்லாம் சம்மரைஸ் பண்ண முடியும். உங்கள் ஃப்ளைட்ஸ் எல்லாம் ப்ரைஸ் எப்படி ட்ராப் ஆகுது, எப்போ ட்ராப் ஆகுதுன்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ஏஐ அசிஸ்டன்ஸ், இன்பில்ட் ஏஐ அசிஸ்டன்ட் இந்த விங்மேன். இது இன்னும் கம்ப்ளீட்டாக அவங்க ஃபினிஷ் பண்ணலை. இன்னொரு டெஸ்டிங்கில் தான் இருக்குது, பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. பட் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதில் நிறைய விஷயம் நான் பண்ணி பார்த்தேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னா, கனெக்ட் டு டெலிகிராம், வாட்ஸ்அப் ஆர் iMessage இந்த மாதிரி உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ கிளாட் கோவர்க் அண்ட் தென் இந்த ஓப்பன் கிளா இந்த மாதிரி சில விஷயங்களை தான் இது இருந்துச்சு. இப்போ இந்த எமர்ஜென்ட் ஏஐயும் இந்த விங்ஸ்பேன் மூலிமா அது கொண்டு வந்திருக்காங்க. எப்படி கனெக்ட் பண்ணுறது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் இந்த ஐகான்ஸ் காமிக்குது. இந்த ஐகான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிமெயில்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம், ட்விட்டர் கூட, கூகுள் கேலண்டருக்குள்ளே, கிட்டப் கூட, கூகுள் ஷீட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இன்டெகிரேஷன் இருக்குது. ஆட் இன்டெகிரேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டேபிள், அசானா, பேஸ் கேம்ப், ப்ரீவோ, கேன்வா இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் கூட, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்டின் கூடயும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம், வாட்ஸ்அப், iMessage இது எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இன்டெகிரேஷன் இருக்குது. நிறைய இன்டெகிரேஷன் பார்த்தீங்க. மெமரி இருக்குது. அதே மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது. ஸ்கில்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஜீரோ இன்ஸ்டால் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாட் கோவர்க்கில் இங்கே ஸ்கில்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி டீட்டெயில்டான கிளாட் கோவர்க் பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோஷன் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்குது, PDF இருக்குது, இமேஜ் டு வீடியோ ஆட்ஸ் டு ஸ்பெக்ஸ் அண்ட் தென் பிரெயின் ஸ்டார்மிங், PPTX அண்ட் தென் டாக்ஸ், எக்ஸசைஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கில்ஸுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். இது நீங்கள் ஆட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்கல் ஸ்கில்ஸ் தான் இது இந்த PDF ஆந்த்ரோபிக்ஸோட ஸ்கில்ஸ். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா டூல் பெல்ட் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் இதை ட்ரிகர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் பெர்மிஷன் இருக்குது. ஆல்ரெடி பெர்மிஷன் வேணும்னா ஆட்டோ அப்ரூவல் ஆக்ஷன் இருக்குது. இது ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எவ்ரி டைம் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னா இது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணும். அதே மாதிரி கிரெடிட் யூசேஜ் அவைலபிலிட்டி எவ்வளோனா 8.79 தான் எனக்கு இருக்குது. செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் செட்டிங்ஸில் எங்கேயுமே இப்போ இந்த விங்மேனை டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விங்மேனை நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த விங்மேன் எதுக்குன்னா, கிரியேட் அ லிங்க்டின் போஸ்ட் அண்ட் டிசைன் அ போஸ்டர் அபவுட் MCP அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் யூஸ்ட், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்குது, வெப் சர்ச் பண்ணியிருக்குது, இமேஜ் ஜென்ரேஷன் டூல் யூஸ் பண்ணியிருக்குது, 2 இமேஜ் ஜென்ரேஷன் டூல் யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறமா இந்த மாதிரி ஒரு இமேஜ் எனக்கு ஜென்ரேட் பண்ணி வந்திருக்கு. நான் என்ன கேட்டிருந்தேன், லிங்க்டின் போஸ்ட்டு வேணும், டிசைன் போஸ்டர் அப்படின்றது கேட்டிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா MCP பற்றி எனக்கு இங்கே ஒரு போஸ்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐ டிசைன்ட் அ ஸ்லீக் போஸ்டர் ஃபார் யூ அண்ட் டிராஃப்டட் ஏ போஸ்ட் பிரேக் டவுன். இங்கே பார்த்தீங்கன்னா தி USB-C மொமெண்ட் ஃபார் அன் ஏ இசியர் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான எனக்கு இங்கே ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்கு. அப்புறம் என்ன கேட்டேன்னா, ரிமூவ் தி ஐகான்ஸ் இன் தி போஸ்ட் அண்ட் மேக் தி போஸ்ட் அஸ் பாயிண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். இந்த ஐகான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போஸ்டர் ஒரு பாயிண்டர் ஆக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். அண்ட் தென் அகெயின் ஹெட்லைன் வந்திருக்குது. ஐகான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கீ பாயிண்ட்ஸ் வந்திருக்குது. இப்போ என்ன கேட்டுக்குன்னா, ஐ ஹவ் ஸ்ட்ரிப்ட் அவுட் தி emojis and reconstructed the main points into a clean list for you ready to post in your LinkedIn அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு.
இங்கே நான் ஆல்ரெடி என்னோட லிங்க்டின்னை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் இன்டெகிரேஷன் போனீங்கன்னா லிங்க்டின் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. இது எப்படி லிங்க் பண்ணணும்? ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கான லாகின் பேஜ் காமிக்கும். அந்த இடத்துல லாகின் பண்ணி பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே லிங்க் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி என்னோட லிங்க்டினை ஃபர்ஸ்ட் இங்கே லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போது அதுக்கப்புறம் என்ன கேட்டேன்னா, ஸ்கெடியூல் திஸ் போஸ்ட் இன் மை லிங்க்டின் ஆன் 10/5/2026 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன். ஐ வுட் லைக் டு ஸ்கெடியூல் திஸ் ஃபார் யூ ஆன் May 10th. பட் இதுக்கு எனக்கு இன்னும் சில ஆக்சஸ் வேணும்னு கேட்டு டெலிகிராம், வாட்ஸ்அப், ஸ்லாக் இது ஏதாச்சும் ஒன்று ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்கெடியூல் பண்ணி அதுக்கப்புறமா அங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஜஸ்ட் எனக்கு 10 AM IST ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். பர்ஃபெக்ட் May 10th 10 AM IST இட் இஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் பெர்மிஷன் கொடுத்து என்னோட வாட்ஸ்அப் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா எனக்கு டேரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிடும். எப்போ லைவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிடும். லைவ்லேயே என் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் one use case. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா லிமிட் ரீச் மேக்ஸ் 3 அப்படிங்கிறது. இந்த மாதிரி 3 ஏஜென்ட் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது ஏஜென்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இன்னொன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா டூ அ ரிசர்ச் அண்ட் கிவ் மீ த நியூஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட் அபவுட் AI அண்ட் சென்ட் இட் டு மை டெலிகிராம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி என் டெலிகிராமை கனெக்ட் பண்ணிட்டேன். அதே இன்டெகிரேஷன் போனீங்கன்னா சேனல்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் கனெக்டட் அப்படின்னு காமிக்குது. வேணா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆப்ஷன் இங்கே இருக்கும். இதை கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கோடு காமிக்கும். அந்த கோடை உங்கள் டெலிகிராம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிகிராம்குள்ளே போய் @wingsman alibot அப்படின்ற மாதிரி ஒரு பாட் இருக்கும். இந்த பாட்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பாட் வரும். அங்கே போய் இந்த மாதிரி உங்களோட ஆக்சஸ் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். இந்த கோடை கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டுமே கனெக்ட் ஆயிரும். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி. இதுவே ஓப்பன் கிளவுட் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அதில் டெலிகிராம் கூட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 வீக்காக அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய எரர்ஸ்க்கு அப்புறமா தான் என்னோட டெலிகிராமை கனெக்ட் பண்ண முடிஞ்சு. பட் இங்கே ஜஸ்ட் அதோட கோடு இங்கே போட்டதுக்கப்புறமா என்னோட டெலிகிராமும் இந்த விங்மேனும் கனெக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா டூ அ ரிசர்ச் அண்ட் கிவ் மீ த நியூஸ் அரவுண்ட் AI வேர்ல்ட் அண்ட் சென்ட் இட் டு மை டெலிகிராம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் இங்கே கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா என் டெலிகிராம் போனீங்கன்னா இந்த இடத்துல அந்த நியூஸும் எனக்கு டெலிகிராமில் வந்துருச்சு. இங்கே நியூஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் AI அப்டேட்ஸ் May 2026 கொடுத்து எனக்கு ஒவ்வொரு அப்டேட்ஸும் இந்த மாதிரி டெலிகிராமில் மெசேஜாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஐ வாண்ட் யூ டு சென்ட் மீ த டெய்லி நியூஸ் டு மை டெலிகிராம் எவ்ரிடே 1 PM ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே அந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா டெய்லி AI நியூஸ் பிரீஃபிங் அப்படின்ற மாதிரி கொடுத்து இது ஆனில் இருக்குது. இதை வேணால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா டுமாரோ 1 PM ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1 PM தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் சென்ட் பண்ணிச்சு. இப்போது டுமாரோ 1 PMலேருந்து எனக்கு டெய்லி மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். ரிக்வயரிங் டெய்லிங் at 1 PM ஏஷியா கொல்கட்டா. ஸோ நம்மளோட டைம் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி டுமாரோ 1 PMக்கு எனக்கு டெய்லி நியூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சில ஆட்டோமேஷனும் இந்த விங்மேனில் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கான ஒரு டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, AI is reducing the gap between imagination and execution. இப்போ கண்டிப்பாக இமேஜினேஷனுக்கும் இந்த எக்ஸிக்யூஷனுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பை AI ரெடியூஸ் பண்ணியிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனர் இல்லை, பட் உங்கள் மைண்டில் ஒரு போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டரை எப்படி டிசைன் பண்ணணும், நிறைய AI டூல்ஸ் இருக்குது. AI டூல்ஸ் போய் ஜஸ்ட் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த இமேஜினேஷனை உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த AI கிட்ட சொன்னீங்கன்னா அந்த AI வந்து ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா அந்த AI வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணி கொடுத்துரும். அந்த போஸ்டர்லையும் ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா எகைன் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணால் உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான அவுட்புட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு ஏஐஸ் இன்னைக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் இல்லாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதணும்னா நீங்கள் சாட்ஜிபிடி போய் லிரிக்ஸ் வாங்கிக்கலாம். அதே லிரிக்ஸை வந்து நிறைய AI டூல்ஸ் இருக்குது. சுனோ மாதிரி AI டூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த லிரிக்ஸ் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிக் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் கொடுத்து அதுவே பாடி சூப்பராக உங்களுக்கு ஒரு ட்ராக் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் இமேஜினேஷனுக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் நடுவில் இருக்க நிறைய கேப்ஸை இந்த AI ஃபில் பண்ணிடுச்சு. பட் ஸ்ட்ராங் திங்கிங், கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் will matter the most than ever. இப்போ யார் வேணாலும் AI யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்ஸ் கொடுத்துடலாம். பட் உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அது எந்த அளவுக்கு அந்த AI டூல் யூஸ் பண்ண முடியும்னு இருக்குது. AI டூல்ஸ் பேசிக்கான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். பட் நீங்கள் டீட்டெயில்டான சூப்பரான உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் கொண்டு கொடுக்கும். ஸோ AI டூல்ஸ் எல்லாமே பவர்ஃபுல் தான். நீங்கள் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட திங்கிங் எந்த அளவுக்கு, உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் கெரியரில் இருக்கட்டும் இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம்
பேஸ்ட் ஆன் யுவர் திங்கிங், கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸை படிக்க வேண்டாம் இல்லை, கோடிங்கை கற்றுக்கணும். பட் எந்த அளவுக்கு கற்றுக்கணும்? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுனால கோடிங் கம்ப்ளீட்டாக நம்ம கோட் பண்ண போகிறதில்ல, பட் அதை ப்ராம்ப்ட் பண்ணி நம்ம அவுட்புட் கொண்டு வர அளவுக்கு அந்த கோடு வந்துச்சுன்னா அந்த கோடை நம்ம பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கோடிங் தெரிஞ்சால் போதும். ஸோ எந்த அளவுக்கு கோடிங் கற்றுக்கணுமோ அந்தளவுக்கு கோடிங் கற்றுக்கணும். இல்லை நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ஜாப், க்ரியேட்டிவ்க்காக இந்த ஏஐ யூஸ் பண்ண போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ரியேட்டிவிட்டி வந்து ஏஐ பண்ணாது. நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் தெளிவாக யோசிச்சு, நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்ஸ் ஏஎஸ் கொடுக்கும். ஸோ இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஏஐ இஸ் கோயிங் டு டூ யுவர் ஜாப், பட் you are going to orchestrate AI and AI is going to help you to do that job. ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சம்மரி. ஃபர்ஸ்ட், எப்படி இந்த எமர்ஜென்ட் ஏஐ ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற பார்த்தீங்க. அண்ட் தென் அதோட இன்டர்ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் தென் எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப் பில்ட் பண்ணுறது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ChatGPT போய் அங்கேருந்து ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து அந்த டீட்டெயில்டான ப்ராம்ப்ட்டை எகெயின் நான் எமர்ஜென்ட் ஏஐட்ட கொடுத்தேன். எமர்ஜென்ட் ஏஐ எனக்கு சூப்பரான ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துச்சு. இதே மாதிரி தான் ஆப்பாக இருக்கட்டும், லேண்டிங் பேஜாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ண முடியும். அண்ட் தென் வாய்ஸ்பேன் அப்படின்ற ஒரு ஏஜென்ட்டை பார்த்தோம். அது நமக்காக ஒர்க் பண்ண நம்ம பர்சனல் ஏஜென்ட் மாதிரி ஒரு ஏஜென்ட். அதில் வந்து அந்த லிங்க்டின் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணிக்கலாம், டெலிகிராம் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் வந்து போஸ்டர் டிசைன் பண்ணி அந்த போஸ்ட் அங்கே டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் இப்போது இந்த விங்மேன் ஏஜென்ட்னால பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஒர்க் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் தென் டேக் அவே பாயிண்ட். இப்போது திங்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு நடுவில் இருக்க அந்த கேப்பை ஏஐ ஃபில் பண்ணிடுச்சு. பட் அந்த ஏஐயை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பெட்டராக திங்க் பண்ணி, நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி, நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த ஏஐயை சூப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்குன்றது தான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அண்ட் தென் எங்களோட ரிக்வஸ்ட் இருக்குது, ஜஸ்ட் கமெண்ட். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கான இந்த வீடியோ வரதில்லை. இதுக்கு பின்னாடி ஒரு டீமோட எஃபர்ட் இருக்குது. எஃபர்ட் எடுத்தால் இந்த வீடியோ உங்களுக்கு வருது. ஸோ இங்கே உங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ உங்களோட லைக்கை தாண்டி உங்களோட கமெண்ட்ஸ் எங்கள் கூட ரொம்ப பேசும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோட கமெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெக்டர் டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 12 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த இடத்துல கமெண்ட்ஸ் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆவ்சம் ப்ரோ, தேங்க்ஸ், அண்டர்ஸ்டூட், குட் எக்ஸ்ப்ளனேஷன், கிளாரிட்டி. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 12 கமெண்ட்ஸ் தான் இருக்குது. பட் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் ஃபுல் மோட்டிவேஷனோட அடுத்து வரக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இன்னும் சூப்பராக உங்களால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு மனுஷனுக்கு மோட்டிவேஷன் ரொம்பவே முக்கியம். அது யார் மூலியமாக வரும்னா, நம்மளோட ஒர்க்கை பார்க்குற மற்றவங்க மூலியமாக தான் அந்த மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும், அந்த அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ரிசியேஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வந்து இன்னும் சூப்பரான விஷயங்களை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில கொஸ்டின்ஸும் நீங்கள் கேட்டதீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீனிக்ஸ் USA அப்படின்ற மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் வந்து எல்லா வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட லேர்னிங் பாயிண்ட்ஸாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. மை ஃபைனல் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்து, when you talk about vector database, is the data stored somewhere or are these calculations done on the fly without persistent storage? If storage occurs, is it database or in small memory where the actual comparison happens, or is it only during the instant storage? அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட லேர்னிங் பாயிண்ட்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, வெக்டர் டேட்டாபேஸ் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவோம்ல, அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வெக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். அந்த கன்வெர்ட்டட் வெக்டார்ஸ் தான், அந்த நம்பர்ஸ் தான் வெக்டர் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகுது. அதுவும் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது ஆன் த ஃப்ளை கிடையாது. நம்ம கொஸ்டின் கேட்கும் போது நமக்கு ஆன்சர் வெக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணுறது கிடையாது. இது நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் போதே வெக்டர்ஸாக கன்வெர்ட் ஆகி, நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகி பெர்மனெண்ட்டாக வெக்டர் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நமக்கு நிறைய வெக்டர் டேட்டாபேஸஸ் இருக்குது, லைக் பைன்கான், ChromaDB, அண்ட் தென் FAISS, ஃபேஸ்புக்கோட AI சிமிலாரிட்டி சர்ச், இந்த மாதிரி நிறைய வெக்டர் டேட்டாபேஸஸ் இருக்குது. ஸோ இந்த வெக்டர் டேட்டாபேஸஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆயிரும். நம்ம ப்ராம்ப்ட் பண்ணும்போது அந்த ப்ராம்ப்ட் வந்து வெக்டர்ஸாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறமா சிமிலாரிட்டி சர்ச் ஆகி எந்த வேல்யூ சிமிலராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் நம்ம கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ ஆன் த ஃப்ளை கிடையாது. நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போதே வெக்டர்ஸாக பெர்மனெண்ட்டாக நமக்கு ஸ்டோர் ஆயிரும், வெக்டர் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிவகார்த்திக் அப்படின்றவரும் இவர் இந்த மாதிரி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட், நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மாடல்ஸ் ஆர் இன்ட்ராக்ட் வித் அஸ், ஹவு த ஆன்சர் சர்ச் ஆன் இட்ஸ் இன்டர்னல் டேட்டாபேஸ் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லேர்னிங் பாயிண்ட் போட்டு அவருக்கு என்ன புரிஞ்சோ அதை போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ ஐ ஹேவ் அ கொஸ்டின் கோச் ஃபார் நார்மல் NLP மாடல் வி யூஸ் எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் மாடல் லேர்ன் த்ரூ இட். In this data storage, what kind of database we can use like MongoDB, and where everything get processed inside the DB or outside அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கிளாரிட்டி என்னன்னா,
நீங்கள் என்ன மாதிரி டேட்டா பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வெக்டர் டேட்டாபேஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ் எந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கும், வெக்டார்ஸ் டேட்டாபேஸ் எந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டாபேஸை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த டேட்டாபேஸ்க்கு வெளியே நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ட்ரைனிங் எல்லாம் டேட்டாபேஸ்க்கு வெளியே நடக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இங்கே வந்து இந்த டேட்டாபேஸ் அப்படின்றது ஒரு லைப்ரரி மாதிரி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரியில் தான் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, லைப்ரரி போய் புக் எடுப்பாங்க. பட் அந்த லைப்ரரியில் ட்ரைனிங் நடக்கலை. ட்ரைனிங் எங்கே நடக்குது, அந்த ஸ்டூடெண்டோட பிரெயினில் நடக்குது. இந்த பிரெயின் தான் இந்த மாடல்ஸ். ஸோ டேட்டாபேஸ்க்குள்ளே எந்த வித ட்ரைனிங் நடக்கல. டேட்டாபேஸ் அது வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸ், எல்லா டேட்டாஸ் அங்கே ஸ்டோர் ஆகிருக்குது. பட் அங்கேருந்து ட்ரைனிங் எங்கே நடக்குதுன்னா மாடலுக்குள்ளே நடக்குது. ஸோ பிரெயின்குள்ளே நடக்குது. இதை நல்லா புரிச்சுங்க. ஸோ இப்போ ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிதிங் கெட் ப்ராசஸ் இன்சைட் த டிபி ஆர் அவுட் சைட்னு கேட்டுங்க. இன்சைட் டேட்டாபேஸ் எந்த வித ப்ராசஸும் நடக்காது. நான் சொன்ன மாதிரி பிரெயினில் தான் ப்ராசஸிங் நடக்கும். அது எங்கன்னா மாடலுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ இப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட், அதுக்கப்புறமா உங்களோட கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆன்சர்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச் கேன் யூ புட் கோடெக்ஸ் மாஸ்டர்லாம் கொடுத்துங்க. ஸோ கோடெக்ஸை பற்றி கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் கிளாஸ் வரும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் இன்டெப்த்தாக நாங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்த்து, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் கோடெக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா இட் ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் அஸ். அண்ட் தென் இன்னும் சூப்பரான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் comment what you think. So with this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan.